சென்னை ஈசிஆர் அருகே கடலில் குளிக்க சென்ற 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சீனிவாசன் விவரிக்க கேட்போம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சீனிவாசன், விவரிங்க. வணக்கம். சென்னை டி நகர் பகுதியை சார்ந்தவர் சிவதான். இவர் தனது மகள் நிவேதிதா மற்றும் அவரது குடும்ப நண்பர்களான சென்னை திருவல்லிக்கேணியை சார்ந்த பிரசாந்த், திண்டுக்கல் மாவட்டம் பாணியை சார்ந்த நவீன் மற்றும் சென்னை துறைப்பாக்கம் பகுதியை சார்ந்த மானஸ் ஆகியோருடன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூர் அடுத்த காணத்தூர் பகுதியில் தனியார் விடுதி ஒன்று எடுத்து விடுமுறையை கழிக்க தங்கியுள்ளனர். கடற்கரைக்கு அருகாமையிலேயே இந்த விடுதி அமைந்துள்ளதால் சிவதான் உள்ளிட்ட 5 பேரும் கடலுக்கு சென்றுள்ளனர். இதையடுத்து நிவேதிதா, நவீன், மானஸ் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் கடலில் குளிக்க சென்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட ராட்சத அலையில் நிவேதிதா சிக்கிக்கொள்ள அவரை காப்பாற்ற கரையிலிருந்து நீருக்குள் இறங்கிய சிவதானுவும் ராட்சத அலை உள் இழுத்ததால் திடீரென்று சிவதானு மாயமானார். நிவேதிதா தத்தி தழுவி அவர் கரையை சேர்ந்ததை அடுத்து மானஸ், நவீன் மற்றும் பிரசாந்த் ஆகியோர் சிவதானுவை காப்பாற்ற நீரில் இறங்கியிருக்கின்றனர். அப்போது ஏற்பட்ட ராட்சத அலையில் 4 நீருக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு மாயமானர். இதை கண்முன்னே பார்த்த தந்தை நீருக்குள் இழுத்து சென்றதும் குடும்ப நண்பர்கள் நீருக்குள் போனதும் நிவேதிதா கண்முன்னே நடந்து பெரிய அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்ததை அடுத்து காணத்தூர் காவல்துறையினர் அப்பகுதியில் விரைந்து விசாரணை மேற்கொண்டு மாயமான உடல்களை தேடி வந்தனர். இதையடுத்து சிவதானியின் உடல் நேற்று இரவே கிடைத்த நிலையில் இன்று காலை முதல் 3 உடலும் அடுத்தடுத்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை 3 உடலும் காணத்தூர் மற்றும் முட்டுக்காடு பகுதிகளில் கிடைத்தன. இதையடுத்து கைப்பற்றப்பட்ட உடல்கள் காணத்தூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதில் மானஸ் அமெரிக்காவில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் விடுமுறையை கழிக்க மானஸ் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வந்திருக்கின்றார். இதையடுத்து மானஸ் வரும் ஜனவரி மாதம் மீண்டும் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் 4 கடலுக்குள் ஈர்த்து செல்லப்பட்டு 4 உடலும் கரை ஒதுங்கிய சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக ஒரு செய்தி என்னவென்றால், இந்த 4 உடலை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த போது தீயணைப்பு துறையிடம் சற்று முன் ஒரு சிறுவர் உடல் கிடைத்திருக்கிறது. இந்த சிறுவர் உடல் எங்கிருந்து வந்தது, இவர் யார் என்ற தகவல் தற்போது வரும் தெரியவில்லை. போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அவருக்கு கிடைத்த அந்த உடல் காணத்தூர் பகுதியை சார்ந்த ரெட்டி குப்பம் பகுதியில் கிடைத்திருக்கின்றன. உடல் சிதைந்த நிலையில் ஒரு சிறுவனின் உடல் கிடைத்திருப்பது மேலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சிறுவன் யார் என்று தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி சீனிவாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.